அரசியல் காரணமா அவர் சொன்னது ஒண்ணே ஒண்ணுதான். அது வந்து என்னை மீறி பாஜகவுடன் பாமக கூட்டணிக்கு அன்புமணியும், சௌமியா அன்புமணியும் அவர் மனைவியும் என்ன வந்து இந்த கட்சியை கூட்டணி அமைத்தார்கள். என் விருப்பத்துக்கு மாறாக அப்படின்னு. அது நடந்து 1 வருடம் ஆகிருச்சு. ஆனா, அது இப்ப சொல்றதுக்கான டைமிங் என்ன? இன்னைக்கு அவர் சொன்ன என்டையர் ஸ்பீச்ல ஒரே ஒரு பொலிட்டிக்கல் ரீசன் தான். அன்புமணிக்கு எதிரா அவருக்கு கொடுக்கக்கூடிய அரசியல் குற்றச்சாட்டுங்க அது ஒண்ணுதான். மத்தது எல்லாமே வந்து பெர்சனலான குற்றச்சாட்டு தான் சொல்றாரு. சோ இன்றைய தினம் இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? எந்த ட்ரிகர்னால அவர் இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்தாருன்னு நமக்கு தெரியல. குடும்ப பிரச்சனை அதை அதை அரசியல் கண்ணோட்டத்துல ராமதாஸ் வந்து வெளியில் கொண்டு வந்து சொல்கிறாரா என்ற கேள்விதான் எழுகிறது. ஏன்னா 2024 கூட்டணிக்கு உடன்பாடு இல்லைன்னா அந்த கூட்டணி தோற்ற பிறகே வந்து சீனியர் ராமதாஸ் வந்து இதுக்கான அறிக்கையை கொடுத்திருக்கலாம். அல்லது அப்பவே வந்து பொதுக்குழு கூட்டி மூத்த தலைவர்களை கூட்டி இது போல ஒரு ஆலோசனை நடத்தியிருக்கலாம். ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு இடத்துக்கு பிறகு தற்போது நடத்துவதற்கு குடும்ப பிரச்சனை அதை வந்து பொதுவெளியில கொண்டு வரணும். ஆனா அதை குடும்ப பிரச்சனையா கொண்டு வர முடியாது. எனவே ஒரு அரசியல் சாயத்தோட கொண்டு வராரான்னு தான் நமக்கு தெரியுது. பட் இதுல இருந்து ஒண்ணு தெளிவா தெரிகிறது. என்ன வந்து ராமதாஸே அது பேசும்போது சொன்னாரு. மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூப்பிடும் போது வெறும் 8 மாவட்ட செயலாளர்கள் மட்டும்தான் வந்த மாதிரி அவரா சொன்னார் நினைக்கிறேன். மேபி எண்ணிக்கையில் நான் தப்பா இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நமக்கு மிகவும் தெளிவாக தெரிகிறது கட்சி வந்து மெஜாரிட்டி ஆஃப் பார்ட்டி வந்து அன்புமணி ராமதாஸ் கைக்கு சென்று விட்டதாகத்தான் தெளிவாக தெரிகிறது. எனவே இந்த பிரஸ் கான்பரன்ஸ்க்கு அப்புறம் இன்னொரு டெவலப்மெண்ட் நடந்திருக்கு. முகுந்தன் பரசுராமன் வந்து நான் வந்து இளைஞரணி பொறுப்புல இருந்து விலகுறேன்னு அவரு வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்கார். அது இந்த பிரஸ் கான்பரன்ஸோட ஒரு கனெக்டடா தான் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் ரொம்ப ஸ்மார்ட்டா அதை பிளே பண்றாரு. தற்போது வரை ராமதாஸ் தான் இந்த கட்சியோட நிறுவனர். அவரோட கைடன்ஸ்ல தான் இந்த கட்சியை நான் நடத்த போகிறேன் என்பதனை பாமகவும் அதே போல ராமதாஸோட ஆதரவாளர்களை தன் வசப்படுத்தணும் கன்சாலிடேட் பண்ற மாதிரி தான் தெரியுது.